சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி புதைகுழி விவகாரம் உடன் நீதி வழங்குமாறு கனேடிய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை. மன்னார் காற்றாலைக்கு ஆதரவாக போராட்டம், உணவு பணம் கொடுத்து அழைத்து வரப்பட்ட இளைஞர்கள். மஹிந்தவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி கைது, லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிரடி. முல்லைத்தீவில் தமிழர் படை கொடியுடன் ஆயுதங்கள், அகழ்வு பணியை மேற்கொள்ள திட்டம். வன்னியில் விடுவிக்கப்படவுள்ள காணிகள், அரசு அறிவிப்பு. கொங்கோ முன்னாள் அரசு தலைவருக்கு மரண தண்டனை விதிப்பு, மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். செம்மணி புதைகுழிகளுக்கு பின்னால் உள்ள உண்மையும் அதற்குரிய நீதியும் இனிமேலும் தாமதப்படுத்த முடியாது என்ற செய்தியை கனடா, ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கும் அனைத்துலக அரங்குக்கும் வலியுறுத்த வேண்டும் என கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினரும் ஈழத்தமிழ் பூர்வீகத்தை கொண்டவருமான ஜவானிதாநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களை மையப்படுத்தி ஜெனீவாவில் உள்ள ஐநா மனித உரிமை பேரவையில் தளர்வான ஒரு தீர்மானம் வரலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஜவானிதாநாதனின் குரல் கனேடிய நாடாளுமன்றத்தில் வந்துள்ளது. செம்மணி புதைகுழியில் பெண்கள் மற்றும் சிறார்கள் உட்பட 240க்கும் மேற்பட்ட மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் இந்த புதைகுழி தொடர்பான வழக்கு 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்கான நிதி ஒதுக்கீடு இன்னமும் கிட்டாததால் இந்த வழக்கு எதிர்வரும் 13ஆம் தேதிக்கு விசாரணைக்கு எடுக்கப்படவுள்ளது. இந்த பின்னணியில் தான் செம்மணி புதைகுழிகளுக்கு பின்னால் உள்ள உண்மை மற்றும் நீதியை இனிமேலும் தாமதப்படுத்த முடியாது என ஜவானிதாநாதன் கோரியுள்ளார். மன்னார் காற்றாலை திட்டத்திற்கு எதிராக மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் காற்றாலைக்கு ஆதரவாக இளைஞர்கள் சிலர் போராட்டம் நடத்தியுள்ளனர். மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக மாவட்டத்தை சாராத சில இளைஞர்கள் உள்ளடங்களாக ஒரு குழு ஒன்றிணைந்து காற்றாலை மன்னார் மாவட்டத்தில் வேண்டுமென போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். போராட்டத்தை தொடர்ந்து காற்றாலை தொடர்பில் மனு ஒன்றையும் மாவட்ட செயலகத்தில் கையளித்திருந்தனர். குறித்த போராட்டக்காரர்களின் நடவடிக்கைகளில் சந்தேகம் ஏற்பட்ட நிலையில் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த சிலர் அந்த குழுவிடம் கேள்வி எழுப்பிய நிலையில் சிலர் தப்பிச் சென்றுள்ளனர். ஒரு சில இளைஞர்கள் தடுக்கப்பட்டு அவர்களிடம் போராட்டம் தொடர்பில் வினவப்பட்ட நிலையில் கூட்டம் ஒன்று என்று கூறி தங்களை மல்லாவிலிருந்து அழைத்து வந்ததாகவும் பணம், உணவு மற்றும் ஏனைய செலவுகளை தாங்கள் பார்த்துக் கொள்வதாக தெரிவித்து அழைத்து வந்து போராட்டத்தில் இறக்கி விட்டுவிட்டு தங்களை அழைத்து வந்தவர் ஓடிச் சென்று விட்டதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் இடம்பெறும் காற்றாலைக்கு எதிரான போராட்டத்தில் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காக சம்பந்தப்பட்ட காற்றாலை நிறுவனம் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் தாங்களாகவே இளைஞர் கழகங்களிடம் உதவி செய்வதாக கோரி கோரிக்கை கடிதங்களை பெற்று அவற்றை காற்றாலைக்கு ஆதரவு கடிதங்களைப் போல் தற்போது சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருவதாகவும் உள்ளூர் இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர். ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியாராட்சி கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வாக்குமூலம் அளிக்க ஆணைக்குழுவுக்கு வந்தபொழுது அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத சொத்துக்களை குவிப்பது தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதற்காக அவர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தேவிபுரம் பகுதியில் உள்ள தோட்ட காணி ஒன்றில் இருந்து வெடிபொருட்களுடன் தமிழர் படையின் கொடி மீட்கப்பட்டுள்ளதாக புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். புதுக்குடியிருப்பு தேவிபுரம் பகுதியில் உள்ள 168ஆம் இலக்கு தென்னம் தோட்ட காணியின் அதன் உரிமையாளரால் துப்புரவுகள் மேற்கொள்ளப்பட்ட போது காணியில் RPG ரக குண்டுகள் மற்றும் தமிழர் படையின் கொடி போன்றவை இருந்துள்ளதை அடையாளம் கண்டுள்ளார். இதையடுத்து புதுக்குடியிருப்பு காவல் நிலையத்தில் காணியின் உரிமையாளரினால் புதன்கிழமை காலை முறைப்பாடு அளிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டதுடன் நீதிமன்ற அனுமதியுடனும் விசேட அதிரடிப்படையின் உதவியுடனும் குறித்த பகுதியில் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளது
உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பொதுக்குடியிருப்பு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். வன்னி மாவட்டத்தில் 1,1762.75 ஏக்கர் நிலங்களை மக்களுக்காக விடுவிக்க உள்ளதாக ஸ்ரீலங்காவின் சுற்றுச்சூழல் அமைச்சர் தம்மிக்க படபெந்தி தெரிவித்துள்ளார். வவுனியா மதுரா நகர் பகுதியிலே தாவரவியல் பூங்கா மற்றும் வன்னிவிளாங்குளம் பகுதியில் எக்கோ பூங்கா என்பனவற்றை அமைப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுடன் வவுனியா மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் சுற்றுச்சூழல் அமைச்சர் தம்மிக்க படபெந்த தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. குறித்த கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர், தங்களுடைய அரசாங்கம் கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி வன பாதுகாப்பு இடங்களாக கிட்டத்தட்ட 30 இடங்களை அடையாளம் கண்டு அதனை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருந்தது என கூறினார். இவ்வாறான நிலையில் வன்னி நிலப்பரப்பில் 1,1762.75 நிலங்களை மக்களுக்காக விடுவிக்க உள்ளதாகவும் அதில் வவுனியா மாவட்டத்திற்கு 22,804.40 ஏக்கர் நிலமும், மன்னார் மாவட்டத்தில் 17,882.8 ஏக்கர் நிலமும், முல்லைத்தீவு மாவட்டத்திலே 48,532.6 ஏக்கர் நிலங்களையும் விடுவிக்கப்பட உள்ளதாக கூறியுள்ளார். திருகோணமலை மாவட்டம் முத்துநகர் விவசாயிகளின் போராட்டம் இன்று 16வது நாளாகவும் தொடர்கின்றது. திருகோணமலை மாவட்ட செயலகம் முன்பாக இந்த சத்தியாகிரக போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முத்துநகர் விவசாயிகளின் விவசாய காணிகளை தனியார் நிறுவனங்களுக்கு சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக வழங்கப்பட்டதை அடுத்து இந்த சத்தியாகிரக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளிடமிருந்து கொள்ளையடித்து வழங்கப்பட்ட முத்துநகர் விளைநிலங்களை உடனடியாக திருப்பிக் கொடு, இந்திய கம்பெனிகளின் நில மற்றும் வளச்சூறையாடல்களுக்கு எதிராக போராட்டத்தை தொடங்குவோம், பொய்கள் வேண்டாம், விவசாயிகளை எப்படியா நடத்துவது போன்ற வாசகங்களை ஏற்பாரும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயத்தை நம்பியே வாழ்வாதாரமாக கொண்ட மக்கள் தற்போது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் தொடர் போராட்டத்தை முன்னெடுக்கின்றனர். பிரதமர் அலுவலகம் முன்பாக போராடிய போது 10 நாட்களுக்குள் தீர்வு வழங்குவதாக கூறிய நிலையில் தற்போது பிரதமரின் பதிலுக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் குறித்த போராட்டத்தினை அப்பகுதி மக்கள் தொடர்ந்து முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டின் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் 1,58,971 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. செப்டம்பர் மாதத்தில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 49,697 ஆகும். அத்துடன் செப்டம்பர் மாதத்தில் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 10,752 சுற்றுலா பயணிகளும், சீனாவிலிருந்து 10,527 சுற்றுலா பயணிகளும், ஜெர்மனியிலிருந்து 9,344 சுற்றுலா பயணிகளும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 9,105 சுற்றுலா பயணிகளும், பிரான்சிலிருந்து 5,144 சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். அதன்படி இவ்வாண்டின் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியில் இருந்து செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரையான கால பகுதிக்குள் 17,25,494 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கை உள்ளிட்ட பிராந்திய நாடுகளுடனான வர்த்தக பரிவர்த்தனைகளில் இந்திய ரூபாயை பயன்படுத்த இந்திய ரிசர்வ் வங்கி முடிவு செய்துள்ளது. இலங்கை, நேபாளம் மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகளுடனான வர்த்தக பரிவர்த்தனைகளில் இந்திய ரூபாவை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கூடுதலாக சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு இந்திய ரூபாவில் கடன்களை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பிராந்திய வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரை சார்ந்திருப்பதை குறைக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி அதன் முக்கிய வர்த்தக பங்காளிகளுக்கு அதிகாரப்பூர்வ மாற்று விதத்தை அறிமுகப்படுத்தவும் முடிவு செய்துள்ளது. போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கு கொங்கோவில் அதன் முன்னாள் அரசு தலைவர் ஜோசப் கபிலாவுக்கு மரண தண்டனை தீர்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. 2001 முதல் 2019 வரை கொங்கோவை ஆட்சி செய்த ஜோசப் கபிலா கொங்கோவின் கிழக்கு மாகாணங்களில் ருவாண்டா ஆதரவுடன் M23 குழுவினர் மேற்கொண்ட படுகொலை, பாலியல் வன்கொடுமைகளை ஆதரித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் இந்த தண்டனை வந்துள்ளது. கொங்கோவின் ராணுவ தண்டனை சட்டத்தின் 7வது பிரிவை பயன்படுத்தி கபிலாவின் பிரசன்னமற்று இந்த தண்டனை அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கபிலா தரப்பு பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் 50 பில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தை இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக கொங்கோவில் ஆட்சியில் இருந்த கபிலா தனக்கு எதிரான பெரும் போராட்டங்களுக்கு பின்னர் பதவி விலகி நாட்டை விட்டு தப்பி 2023 முதல் தென்னாப்பிரிக்காவில் வசித்து வருவதாக கருதப்படுகின்றது.
எனினும் கடந்த மே மாதம் அவர் கிழக்கு கொங்கோவில் தென்பட்ட நிலையில் இப்போது அவருக்கு மரண தண்டனை தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர் தற்போது எங்கிருக்கின்றார் என்பது தெரியவில்லை. கபிலாவுக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் பல தசாப்தங்களாக உள்நாட்டு மோதல்களில் சிக்கியுள்ள அந்த நாட்டில் இந்த தீர்ப்பால் மேலும் பிளவுகளை வெடிக்கும் என அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். செம்மணி புதைகுழி விவகாரம் உடன் நீதி வழங்குமாறு கனேடிய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை. மன்னார் காற்றாலைக்கு ஆதரவாக போராட்டம், உணவு பணம் கொடுத்து அழைத்து வரப்பட்ட இளைஞர்கள். மஹிந்தவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி கைது, லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிரடி. முல்லைத்தீவில் தமிழர் படை கொடியுடன் ஆயுதங்கள், அகழ்வு பணியை மேற்கொள்ள திட்டம். வன்னியில் விடுவிக்கப்படவுள்ள காணிகள் அரசு அறிவிப்பு. கொங்கோ முன்னாள் அரசு தலைவருக்கு மரண தண்டனை விதிப்பு, மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு. இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibc.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.